அனைவருக்கும் வணக்கம். இந்த வண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாடா ஹெக்ஸா. டாட்டாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாடா ஹெக்ஸா. இந்த வண்டியில் என்ன கம்ப்ளைண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரேக் பெடல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஃபெக்டிவாக இல்லை. பிரேக் எஃபெக்டிவாக இல்லை. பிரேக் பெடல் வந்து பார்த்தீங்கன்னா 2வது பம்பு 3வது பம்புக்கு தான் வீலே வந்து வண்டியை வந்து நிற்கிது. இல்லைன்னா பெடல் வந்து இன்சைடு உள்ள ட்ராவல் ஆகிட்டே போகும். பிரேக் எஃபெக்டிவ் இருக்காது. பிரேக் பெடல் நிற்கலை. வண்டி பிரேக் ஃபெயிலியர் தான் அந்த வண்டியோட கம்ப்ளைண்ட். எதனாலன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம பிரேக் எடுத்த உடனே என்ன பார்க்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 4 வீலை கலட்டி பார்க்கணும். 4 வீலை கலட்டி பிரேக் எல்லா பிரேக்கும் நல்லா இருக்கான்னு பார்க்கணும். பிரேக் பேடு, டிஸ்க்கு, கேலிப்பரு, பிரேக் ஓஸ் இது எல்லாமே நல்லா இருக்கான்னு பார்த்தாச்சு. எல்லாமே நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் 4 வீலுக்கு ஏர் ப்ளீட் பண்ணணும். எம்சியில் ஆயில் ஊற்றி 4 வீலுக்கும் ஏர் ப்ளீட் பண்ணணும். ஏபிஎஸ் யூனிட்டையும் ஏர் ப்ளீட் பண்ணணும். அதுபோக சிஸ்டம் போட்டு ஏபிஎஸ் யூனிட்டையும் வந்து ஏர் ப்ளீட் பண்ணணும். அப்படி பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நோ ரிசல்ட்டு. வண்டியில் வந்து அப்பவும் பிரேக் நிற்கலை. சரி அப்படின்னு சொல்லிட்டு பிரேக் எம்சி வீலெல்லாம் நல்லாயிருக்கு, ஏபிஎஸ் யூனிட் எல்லாம் நல்லாயிருக்கு. பிரேக் எம்சி இப்படி கண்டிஷனில் கழட்டி பார்க்கல, ஃபுல்லாக டஸ்ட்டு. இந்த பிரேக் எம்சியில் ஃபுல்லாக டஸ்ட்டு. இது என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் 40,000க்கு ஒரு டைம் பிரேக் ஆயில் கம்பல்சரி மாற்றியே ஆகணும். மாற்றுறது நீங்கள் டேங்கில் மட்டும் மாற்றக்கூடாது, எல்லா வீல் வழியாகவும் 4 வீலுக்கும் ஏர் எடுத்து விட்டு அதேமாதிரி ஏபிஎஸ் யூனிட்லேயே சிஸ்டம் போட்டு ஏர் எடுத்து விட்டீங்க அப்படின்னா இந்த பிரேக் எம்சி ஃபெயிலியர் ஆகிறது வந்து கொஞ்சம் தடுக்கலாம். இப்போ இந்த பிரேக் எம்சி மாற்றி 4 வீலுக்கு ஏர் எடுத்து ஏபிஎஸ் யூனிட் ஏர் எடுத்ததுக்கு அப்புறம் தான் வந்து இந்த வண்டியோட கம்ப்ளைண்ட் ரெடியாச்சு. பிரேக் வந்து நின்றுச்சு, நல்லா இருக்கு. ஆனால் இந்த வண்டி டாடா ஹெக்ஸானால பொருள் எங்கேயுமே கிடைக்கல. கம்பெனியில் கேட்டு பார்த்தாச்சு, நிறைய இடத்துல கேட்டு பார்த்தாச்சு, எங்கேயுமே கிடைக்கல பொருள். அதனால் இந்த வண்டியில் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாட்டாவோட ஆரியா வண்டி இருக்கு இல்லையா, ஆரியாவோட வண்டியோட எம்சியும் ஹெக்ஸா வண்டியோட எம்சியும் ஒரே எம்சி தான். ஆனால் டேங்க் வந்து டிஃப்ரெண்ட் வரும். பிரேக் ஆயில் டேங்க் இருக்குல்லையா, எம்சி மேலே டேங்க் வருதுல, அது வந்து டிஃப்ரெண்ட் வரும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த டேங்கை மட்டும் தனியாக ரிமூவ் பண்ணிவிட்டு பழைய டேங்கே தான் போட்டிருக்கேன், க்ளீன் பண்ணி. எம்சி புதுசு. அதே மாதிரி இந்த ஹோஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த ஹோஸ் வந்து மாறும். இது வந்து 12 சைஸ் வரும். ஆனால் ஆரியா வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா 10 சைஸ் வரும். அதுக்கு இந்த ஹோஸ்க்கு வந்து ஆல்ட்ரு பண்ணி தான் போட்டிருக்கு இந்த வண்டியில். இப்போ வண்டி எஃபெக்டிவாக இருக்குது, பிரேக் எல்லாம் நல்லா இருக்குது. நீங்கள் கஸ்டமராக என்ன செய்யணும் அப்படின்னா உங்களுக்கு வண்டி ஒரு 40,000 50,000 ஓடிடுச்சு அப்படின்னா எவ்ரி 40,000 கிலோமீட்டரில் பிரேக் ஆயில் வந்து ரீப்ளேஸ் பண்ணிடுங்க. சரிங்களா? அப்படி பண்ணீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த எம்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்டு ஒரு 10,000 12,000 அந்த மாதிரி வரும். அப்படிங்கிற அந்த செலவுகளை வந்து நம்ம கம்மி பண்ணலாம். அதேமாரி சப்போஸ் எங்கேயும் போயிட்டுருக்கோம், திடீர்னு பிரேக் ஃபெயிலியர் இருந்தால் என்ன ஆகும், ஒரு விபத்தில் கூட முடியும். அதனால் ஒரு 40,000க்கு ஒரு டைமு எல்லோரும் பிரேக் ஆயில் மாற்றிக்கோங்க. நன்றி, வணக்கம்.